ஜீவாத்மாக்களில் உயிர் பெறத்துக்கு சுலபமான மார்க்கம் பக்தியோகத்தை காட்டிலும் சரணாகதி மார்க்கம் பிரபத்தி மார்க்கம் சுலபமானதுன்றது தான் எல்லாம் சொல்றது. வேதமும் அதுதான் சொல்றது. யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் சொல்லச்ச முமுக்ஷுவை சரணமக பிரபத்தியை வேதம் சொல்றது. அப்படி இந்த வேதங்களும் இதுக்கெல்லாம் எல்லாமே நமக்கு சரணாகதி மார்க்கத்தை காட்டி கொடுக்கறது இல்லையா? அந்த வேதம் தான் ஸ்ரீ ராமாயணமாக அவதாரம் செய்தது. வேதவேத்யே பரே கும்சி ஜாதே தசரதாத்மஜே வேதம் பிராச்சேதசா தாசி சாட்சாத் ராமாயணாத்மனா. இந்த எம்பெருமான் அந்த வேதத்துல பிரதிபாதிக்கப்பட்டவன் நாராயணன். வேதம் ஸ்ரீராமாயணமா எப்படி அவதரிச்சது அப்படின்னா, வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த பரபிரம்மம் பரம்பொருள் ராமனாக அவதாரம் பண்ணுச்சு. அப்போ வேதம் என்ன நினைச்சுதான் அதுக்கு சொல்லப்பட்ட பரம்பொருள் ராமனா அவதாரம் பண்ணா நாமும் ராமாயணமாக அவதாரம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இது ராமாயணமாக அவதாரம் பண்ணிடுச்சு. ஏன்னா இந்த ராமாயணத்துல அவ்வளவு விஷயங்கள். சமுத்திரத்துல நாம என்ன வஸ்துக்கள் தேடினாலும் அதோட பலம் வந்துட்டே இருக்கும் இல்லையா? அதை போல இந்த சமுத்திரத்துல இருக்கக்கூடிய ஒரு நிதிகள் மாதிரி இந்த ஸ்ரீராமாயணத்துல அவ்வளவு நிதிகள் இருக்கு. பல அர்த்த விசேஷங்களை எல்லாம் நம்முடைய ஆச்சாரியர்கள் எல்லாம் காட்டி இருக்கிறார்கள். அவன் எல்லாவற்றை காட்டிலும் சரணாகதி சாஸ்திரம் அப்படின்னு இந்த ஸ்ரீராமாயணத்துக்கும் ஒரு ஏற்றம் உண்டு. அதாவது சுவாமி ராமானுஜர் இந்த சரணாகதி மார்க்கத்தின் மூலமாக எல்லாரும் கைவிடைய வேண்டும் என்று நினைக்கிறார் இல்லையா? ஏன்னா அந்த ராமாயணத்துல அவருக்கு அவ்வளவு ஒரு ஊற்றமா நித்தியப்படிக்கு தன்னோட மடத்துல பிக்ஷம் ஆன உடனேயே புறத்தாழ்வான் குமாரர்களை கூட்டு அந்த ஸ்ரீ ராமாயணத்தில் உள்ள ஸ்லோகங்களை எல்லாம் திருச்சனை சாட்டுவாராம். இரவும் அது மத்தியானம் ராமாயணம் அவசியம் இருக்குமா. அவருக்கு எல்லா அர்த்த விசேஷங்களும் தெரியும். இருந்தாலும் முக்கியமான சில விஷயங்கள்ல சில ரகசிய அர்த்தங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுமே அப்படின்றதுனால சுவாமி ராமானுஜர் தம்முடைய மாற்றுடர் பெரிய திருமலை நம்பி அப்படின்றவர் திருமலையில் கைங்கரியம் செய்து கொண்டிருந்தார். அவர்கிட்ட 3 வருஷ காலம் இந்த ராமாயணத்தை கேட்டார். எல்லாருமே ராமாயணம் கேட்கிறோம், படிக்கிறோம். ஆனா அதுல பலவிதமான அர்த்த விசேஷங்கள் நிறைய இருக்கு. அதை எப்படி நாம் கிரகிச்சுக்கிறது, நம்மளோட வாழ்வுக்கு அது எப்படி, இந்த ஆத்மா உயிர்வடைகிறதுக்கு எப்படி, அது என்ன சொல்லிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அவ்வளவு விஷயங்கள் அதுல. சுவாமி ராமானுஜர் திருமலை யாத்திரை கிளம்புறார். தம்முடைய சிஷ்யர்களோட கிளம்புறார். இப்படியே எல்லாரும் சிஷ்யர்களோட கிளம்பச்சா திருமலைக்கு வந்து சேர்றார். அப்போ அந்த திருமலையில் கைங்கரியம் செய்து கொண்டிருப்பவர்கள் எல்லாரும் சுவாமி ராமானுஜர் திருமலைக்கு எம்பெருமானை சேவிக்க வருகிறார் என்று தெரிஞ்ச உடனே மலையிலிருந்து எல்லாரும் வரா. பெரிய திருமலை நம்பி ராமானுஜருக்கு மாற்றுலர் மாமாவாக இருந்தாலும் அவருக்கு ஆச்சாரியனாக இருப்பவர். எல்லாரும் வந்து ராமானுஜரை எதிர்கொண்டு அழைத்து மாதிரி பெருமாள் சேவிக்கவா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ராமானுஜர் சொல்ற, ஆழ்வார்கள் எல்லாரும் மலைக்கு யார் வரல, எல்லாரும் கீழே இருந்துட்டு எம்பெருமான் அனுபவிச்சா. ஏன்னா எம்பெருமானோட சரீரம் இல்லையா, ஆதிசேஷன் சரீரம் அந்த மலையை சொல்லிச்சு நம்ம காலை வச்சு மிதிக்க கூடாது. அதனால நான் இங்கே இருந்தே எம்பெருமானை சேவிச்சுக்கிறேனே அப்படின்றாரு. இப்போ எல்லாரும் சொன்னா, நீங்க தேவரின் வரவில்லை என்றால் நாங்களும் இங்கேயே இருக்கிறோம், நாங்களும் வரமாட்டோம். அது மட்டும் இல்ல, ராமானுஜரே மலைக்கு போகலன்னு வச்சு இனிமே எதிர்காலத்துல யாருமே போறது தயக்கம் காணுவா. எல்லாருக்கும் கலியுகத்துக்குன்னு இருக்கக்கூடிய இந்த எம்பெருமான் வரவாளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணிட்டே இருக்கணும். எல்லாருக்கும் எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் வேண்டிருக்குமே. அதனால சுவாமி ராமானுஜர் அவசியம் பெருமாளை வந்து மங்களாசாசனம்
பாதம் கூடுமாறு கூறாயே தித்திக்கும் அமுதே இன்னம் புகுந்து தித்திக்கும் அமுதே இமையோர் அதிபதியே இமையோர் அதிபதியே தென்னருவி மணிப்பொன் முத்தலைக்கும் அண்ணலே உன்னடி சேர அடியே பெண்ணாயே அண்ணலே உன்னடி சேர அடியே பெண்ணாயே அண்ணலே உன்னடி நம்மாழ்வாரின் திருவாய்மொழி. இதே போல செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே அப்படின்லாம் அனுபவிச்சு ஆழ்வார் பாசுரங்களை அனுபவிச்சு அந்த எம்பெருமான் அனுபவிக்கிறார். அப்படியே கண்ணிலிருந்து ஆனந்த பாஷ்பமா என்ன அப்படியே எப்பேற்பட்ட ஒரு திருமேனி கலியுகத்துக்கு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றது. நம்மளோட பாவங்களெல்லாம் வாங்கி 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 வேட்கடம் அப்படின்னாலே பாவம் போகுமா. வேட்கடம்னா பாவம் போறதுன்னு அர்த்தம். நம்மளோட பாவத்தெல்லாம் நம்ம போய் மூட்டையா எடுத்துட்டு போய் அங்க எல்லாத்தையும் அவுத்து வந்துடுறோம். அதனாலதான் வரைச்ச எல்லாரும் ஆனந்தமா வரா. உணர்ச்சேர்மா பெற்றவா போல வரா. நம்மளோட ஆத்மாவையே அங்க சமர்ப்பிக்கிறோம். முடியில போய் பணத்தை போடுறது நம்மளோட ஆத்மாவை சமர்ப்பிக்கிறோம் எம்பெருமான் கிட்ட. அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் வைகுண்டத்திலே நமக்காகவே அங்க வந்து எழுந்தோடு இருக்காரு இல்லையா. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை சேவிச்சுட்டும் ராமானுஜர் நினைக்கிற நமக்குள்ள இறங்கி போகலாமே அப்படிங்கிறார். அப்ப திருமலை நம்ம சொல்ற ஒரு விஷயத்திரம் அப்படின்னு எடுத்துட்டா அந்த 3 நாள் இருக்கணும். அதனால அவசியம் அங்க எழுந்துள்ள வேண்டும் என்று எல்லாரும் பிரார்த்திக்கிறார் ராமானுஜர் கிட்ட. அப்ப ராமானுஜர் அந்த 3 நாள்களுமே எந்த ஆகாரமே இல்லாம இருந்தாராம். ஏன்னா தன்னோட திருமேனியால இந்த எம்பெருமானோட மலைக்கு ஏதாவது ஒரு அபசாரம் நேர்ந்துடக்கூடாதுன்றதுனால 3 நாள்களுமே எதுவுமே அன்ன ஆகாரங்கள் இல்லாம அந்த எம்பெருமானையே ஸ்மரிச்சுட்டு எம்பெருமானையே ஆனந்திச்சுட்டு ஆழ்வார் பாசுரத்துல அந்த அமுதத்துல திளைத்துட்டு அமிர்தம் திருஷ்டுவா திருப்தியந்தீங்க அந்த சாந்தோக்கிய உபனிஷத். அமிர்தம்னா எல்லாரும் சாப்பிட்றதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இந்த பகவான் கண்ணால் பருகக்கூடிய அமிர்தமாக இருப்பவன் சொல்றது. அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான ஆனந்தமா இருந்துட்டு எல்லாரும் மலையிலிருந்து கீழே இறங்கி வரா. அப்போ பெரிய திருமலை நம்பிக்கிட்ட சுவாமி ராமானுஜர் தேவருக்கு நியமனம் கொடுக்க வேண்டும். நான் ஸ்ரீரங்கத்துக்கு திருவரங்கத்துக்கு கிளம்பணும் அப்படின்னு கேட்கிறார். அப்போ அவர் பெரிய திருமலை நம்பி சொல்ற இங்க இருந்துட்டு அடியே ராமாயணத்துல உள்ள அர்த்த விசேஷங்கள் எல்லாம் நான் வந்து விண்ணப்பிக்க இருக்கேன். அதனால அவசியம் இருந்து கேட்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ஆச்சாரியரோட ஒரு நியமனம் இல்லையா. அதனால ராமானுஜர் ஒரு சம்பத்சரம் 1 வருஷ காலம் அங்க அந்த ஸ்ரீ ராமாயணத்தை ஆச்சாரியன் முகேன உபதேசத்தை பெற்றார். அவருக்கு ராமானுஜருக்கு எல்லாம் தெரிந்தவர் தான். அவர் வேதம் படிச்சவர் மாதிரி இதிகாசங்கள்லாம் தெரிந்தவர். ஆனாலும் அதுல உள்ள துல்லியமான ஒரு ரகசியங்களை தான் அவர் சாதிச்சார். இந்த 18 ரகசியங்கள் சாதிச்சார். அதே போல சரண
ஜென்மா 100 ஜென்மா அப்படின்னு பார்த்தாக்க நமக்கு எந்த ஜென்மா நமக்கு முடிவுன்னே தெரியாது. ஆனால் இந்த தாயாரை முன்னிலைப்படுத்தி தாயார் சாட்சியா வச்சுட்டு மகாலட்சுமியை சாட்சியா வச்சுட்டு பகவானை நாம போய் சரணாகதி பண்ணா இந்த தாயார் சொல்லுவாளா, நீர் மணல் சோற்றையில் கல் ஆராய்வார் உண்டோ. மணல் சோறுனா அதுல கல்லுதான் இருக்கும், சம்சாரிகள்கிட்ட பாவங்கள் தான் இருக்கும். இதெல்லாம் பார்த்தா உமக்கு யாருமே கிடைக்க மாட்டா, நீ ரட்சகத்துக்கும் வச்சுட்டு இருக்க, நீ அவளை ரட்சிக்கணும்னு சொல்லி நம்மளோட பாவத்தை எல்லாம் அவளோட தன்னுடைய ஒரு கடாட்சத்தினால போக்கி எல்லாரையும் அங்கீகாரம் பண்ணி இந்த சம்சார சாகரத்துல கரையேற்றது தாயான மகாலட்சுமி அனுகூலமா இருப்பாளாம். அதனால தாயாரை முன்னிலை வைத்துதான் பகவானை நாம் சரணாகதி பண்ணணும். ஒரு ஜீவாத்மாக்கு என்ன ஸ்வரூபம் அப்படின்னா, இந்த லோகத்துல இருந்தாலும் சரி அந்த லோகத்துல இருந்தாலும் சரி பகவானை சரணாகதி அடைய வேண்டும், பகவானுக்கு தொண்டு செய்ய வேண்டும். அதுதான். அப்ப பகவானுக்கு நாம தொண்டு செய்யணும் அப்படின்னா இந்த ஆத்மஸ்வரூபமே அதுதான் தாசத்துவம் சொல்றோம். அப்போ தாயாருக்கும் பெருமாளுக்குமான சேர்த்தியில தான் நாம தொண்டு செய்யணும். தனியா தாயார் செய்யக்கூடாது, தனியா பெருமாள் செய்யக்கூடாது. அங்கேயும் அப்படிதான் மிதுன சேஷத்துவம் என்று சொல்வார்கள். அப்படி இருவருமான சேர்த்தியில நாம் தொண்டு செய்யணுங்கிற அந்த சரணாகதியை அந்த திருமலை நம்பி அதன்படி இந்த ஸ்ரீராமாயணத்துல சீதையை முன்வைத்து ராமனை பற்ற வேண்டும், சீதைக்கும் ராமனுக்குமான சேர்த்தியில் கைங்கரியம் பண்ண வேண்டும்ன்ற ஒரு உயர்ந்த தத்துவத்தை எல்லாம் காட்டினார். அதற்கு பிறகு சிஷ்யர்களோட ஸ்ரீரங்கம் வர ராமர் எப்ப பார்த்தாலும் ஒரு மனசுல படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பத்தி வெள்ளம்ங்கிறார். குடிகொண்ட கோயில் ராமானுசம் குணம் குருட்டு அவரோட மனசுல எங்கெல்லாம் லோகத்துல அங்கங்க பள்ளத்தாக்கு இருக்கோ அங்கெல்லாம் ஜலம் தேங்கிக்கிற மாதிரி ஆழ்ந்த நெஞ்சு ராமானுஜன் நெஞ்சுல ராமாயணம் போய் எப்பவுமே உட்கார்ந்து இருக்குமா. அவர் எப்ப பார்த்தாலும் அந்த ராமாயணத்தை சிந்தை பண்ணிட்டே இருப்பாராம். அதபடி இருக்கச்ச ஒரு சமயம் காலக்ஷேபம் சாதிக்கிறார். தன்னுடைய மடத்துல காலக்ஷேபம் வரிசையா எல்லாம் ஒவ்வொரு இதிகாசங்களோ வேதங்களோ புராணங்களோ எல்லாம் வரிசையா வரைச்ச அந்த சமயத்துல என்னன்னா விபீஷண சரணாகதி கட்டம் வரிசையா ராமாயணம் சொல்லிட்டு வர அன்னைக்கு விபீஷண சரணாகதி சொல்ற. ராமானுசர் ஒரு காலக்ஷேபம் பண்றாரு அப்படின்னா மடத்துல அத்தனை பேரும் உட்கார்ந்துட்டு அவ்வளோ பேர் கேட்பா, ரொம்ப பக்தி ஸ்ரத்தையா கேட்பா. அப்படி கேட்கும்போது இருக்கச்ச யாரும் எழுந்து போறதோ இல்ல ஒரு முடி முகத்தை திருப்பதோ இல்லாம அவ்வளோ ரொம்ப ஒரு நியத்தியோட எல்லாரும் இந்த இவ்வளோ ஒரு அற்புதமான விஷயத்தை சாதிக்கிறாருன்னு கேட்பா. அன்னைக்கு அந்த விபீஷண சரணாகதி சொல்ற. சொல்லிட்டு வரும்பொழுது விபீஷணன் அந்த ராவணனை விட்டுட்டு ராமன் கடற்கரையில இருக்கிற இடத்துக்கு விபீஷணன் வருகிறான். த்யக்த்வா புத்ராம்ச தாராம்ச ராகவம் சரணம் கதஹா அப்படிங்கிற பரித்யக்தாமயாலங்க மித்ராணி ச தனானி ச பவத்கதம் மே ராஜ்யம் ச ஜீவிதம் ச சுகானி வை அப்படின்னு அந்த விபீஷணன் சொல்ற இடங்களெல்லாம் சொல்ற. த்யக்த்வா புத்ராம்ச விபீஷணன் சொல்றான், கடற்கரையில ராமன் லங்கைக்கு வர வானர சேனைகளோட இருக்க அந்த இடத்துல ஆகாச மார்க்கமா என்ன ராமன் திருவடியை நான் சரணமடைந்து வந்திருக்கேன். வானர முதலைகளை பார்த்து சொல்றான். அந்த சேனைகளை பார்த்து விபீஷணன் 4 ராட்சதரோட வானத்துல நிக்கிறான் ஆகாசத்துல. நான் என்னோட மனைவி செல்வங்கள் உற்றார் உறவினர் எல்லாரையும் விட்டுட்டு நான் இப்ப ராமன் திருவடியே எல்லாம் சொல்லி வந்திருக்கேன் அப்படின்ட்டு சொன்ன. அப்போ இந்த ராமன் அங்கீகாரம் பண்றதுக்குள்ள அங்க இருக்கிற சுக்ரீவன் முதலானவர்லாம் என்ன பண்றா, இவன் ராட்சசனாச்சே, இவனை எப்படி நம்ம உள்ள சேர்க்கறது அப்படின்ட்டு ஒரு பெரிய ஆலோசனை. சரணாகத வத்சலன் ராமன். ஆனாலும் அந்த சரணாகத வத்சலனுக்கு இப்படி ஒரு அதீத அன்புன அளவு தடை ஏற்படுறது. இவனை சேர்த்துக்கலாமா வேண்டாமான்றதான் நீங்க அந்த காலக்ஷேபத்துல அந்த விபீஷண சரணாகதியில நடந்த கட்டத்தை எடுத்துரைக்கிறார். அப்போ சொல்லிட்டே இருக்கச்ச அவனோட சிஷ்யர் பிள்ளை உறங்கா வெள்ளிதாசர் பேர். அந்த பிள்ளை உறங்கா வெள்ளிதாசர் என்ன பண்றார், திடீர்னு எழுந்து நிக்கிறார். சாதாரணமா காலக்ஷேபத்தெல்லாம் யாரும் அப்படி குறுக்கிறதுக்கு போறதோ எழுந்து நிக்கிறதோ பண்ண மாட்டாங்க. இவருக்கு ராமானுஜருக்கு என்னடா திடுக்கத்தான், என்னடா இப்படி எல்லாரும் கேட்கிற ஒரு நாள் இல்லாம இன்னைக்கு இவர் எழுந்து நிக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். என்ன பிள்ளை, என்ன விஷயம், எதுக்கு எழுந்து நிற்கிறேன் அப்படின்னு கேட்கிறார். அப்போ கண்ணுல ஜலம் வருது. பிள்ளை உறங்காவளிதாசர் அழறார். அவரால் பேச முடியல. சுதாரிச்சு சொல்ற. அவர் சுதாரி
யத்வா புத்ராம் ச தாராம் ச ராகவம் சரணம் கதகான்ட்டு மனைவி மக்கள் செல்வம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டான். அப்படி வந்தவனையே இந்த எல்லா பாறைகளையும் கண்ணையும் மரத்தையும் எடுத்துட்டு உள்ள விடுவேனா, ராமன் திருவடி அடைய விடுவேனான்னு இப்படி பார்த்துட்டு இருக்குச்சே, நான் எதையுமே இன்னும் நான் விடல. அப்பா பேர்பட்ட உத்தம விபீஷணனுக்கே இப்படி கிடைக்கச்சே, எனக்கு பேர் கிடைக்குமா, நான் எதையும் விடலையே அப்படின்னு அழுதாராம். அப்ப ராமானுஜர் என்ன சொன்னார் அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த விபீஷண சரணாகதியில் அப்படி என்ன நடந்தது, உள்ள புரங்காவளிதாசர் அப்படி கண்ணீர் மல்க நிக்கிற அளவுக்கு அங்க என்ன நடந்ததுன்னு பார்த்தாதான் பின்னாடி அவருக்கு ராமானுஜர் என்ன சொன்னார், அது என்ன விசேஷம், அர்த்தபாவம் என்னன்றது புரியும். இந்த விபீஷண சரணாகதியில ராவணனுக்கு எவ்வளவு ஹிதம் சொன்னார் விபீஷணன். எத்தனை ஹிதம் சொன்னாலும் அந்த ராவணனுக்கு காதுல வாங்கிக்கவே இல்லை. அப்படியே கொடூரமா இருந்துதான் அவனுக்கு. சொல்றான், அங்க இருக்கிற ராவண அரசவையில விபீஷணன் சொல்றான், அந்த ராவணன் எப்படி இருக்கான் தெரியுமா, காமத்தால் ஆன ஒரு பாம்பு எப்படி இருக்குமோ அந்த பாம்பு தன் உடல்ல சுத்திட்ட மாதிரி இருக்கான். எவ்வளவோ ஹிதம் சொன்னேன், அது அவன் கேட்கவே இல்லை, ராவணன் கேட்கவே இல்லை. சீதா பிராட்டிய கொடுத்துரு ராவணன் கிட்ட. சீதை வந்ததுலேருந்தே இங்க பலவிதமான பிரச்சனைகள்லாம் இருக்கு, அதனால பிரதீயதாம் தாசரதாய மைத்திரி அப்படிங்கிற விபீஷணன் பலதடவை சொல்றான், இந்த சீதையை ராமன் கிட்ட கொடுத்துரு, ராமனோட மகிமையெல்லாம் சொல்றான், சீதையை மகிமையெல்லாம் சொல்றான். ராவணன் அதை காதல வாய்க்கல. அப்போ சொல்றான், ராவணன் சொல்றான், லோகத்துல ரொம்ப அன்பா பேசுறவா உலகத்துல எங்க பார்த்தாலும் நிறைய கிடைப்பா, நமக்கு காதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கும், மனசுக்கு இனிமையா இருக்கும், ஆனா அதெல்லாம் க்ஷேமகரம்னு சொல்ல முடியாது. இனிமையா பேசுறான்னா நம்ம விஷயத்துல ஒரு காரியத்துக்கு அது க்ஷேமகரமா இருக்கும் நம்ம நினைக்க முடியாது. அதனால சுலபாஹா ராஜன் சததம் பிரியவாதினகாங்கிறார். அப்ரியஸ்ய து பத்யஸ்ய வக்தா ஸ்ரோதா ச துர்லபஹா அப்படின்ட்டு சொல்றான். விபீஷணன் ராவணன் கிட்ட சொல்றான், பா லோகத்துல இப்படி இனிமையா பேசுறா உனக்கு கிடைப்பா, ஆனா உனக்கு க்ஷேமம் எது, உனக்கு நன்மை எது பயக்கும்ன்றது கிடைக்க மாட்டா. அப்படியே ஒருத்தர் கிடைத்தாலும் அதை அவர் காதில் வாங்கிட்டு அதபடி நடக்கவே பக்தா ஸ்ரோதாச்ச துர்லபகா, அது ரொம்ப உனக்கு கஷ்டம். நான் இவ்வளோ நல்லதை எடுத்து சொன்னேன், நீ கேட்கல, நீ காலனால மாட்டின்னு இருக்க. அந்த விதி உன்னை அந்த மாதிரி பண்ண உடலை, நல்லது பண்ண உடலை யமன் வாயில நீ பூந்துட்ட, இனிமே உன்னால வெளியில வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான், ஸ்வஸ்திதே, நீ மங்களம் உண்டாகட்டும், நீ சௌக்கியமா இரு, கோச்சிக்கல, எவ்வளவோ நல்லது எடுத்து சொன்னோம் அவன் கேட்டுக்கலையேட்டு. அப்போ ராவணனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. சாதாரணமாக ஒருத்தர் நல்லது சொன்னா இந்த காலத்துல யாருக்குமே பிடிக்க மாட்டேங்கிறது. அப்ப ராவணனுக்கு எப்படி இருக்கும், அவன் ரொம்ப சர்வ சுவாதந்திரியம் பண்றவன் இல்லையா. அப்ப அவன் சொல்றான், குலத்தை கெடுக்க வந்த கோடரின்னு சொல்றான், தூத்தி குலபாம்சனம் அப்படின்னு திட்டுறான். குலத்தை கெடுக்க வந்துட்டியடி, ஒரு நல்லது சொன்னா விபீஷணனை அப்படி திட்டுறான். சரி, இனி இங்க நாம இருக்கக்கூடாது, இந்த இடத்த விட்டுட்டு நாம் எங்க தர்மம் இருக்கணுமோ, ராமோ விக்கிரகவான் தர்மஹா அப்படின்ட்டு ராமன் தர்மமே வழிபடுத்தவன் இல்லையா. நம்ம தர்மம் எங்க இருக்கோ அங்க போனோம், அதர்மமான இந்த ராவணனை விட்டு போனோன்ட்டு கிளம்புறான். இந்த புத்தி வருது இல்லையா ராவணனுக்கு, அதர்மத்தை விட வேண்டும், தர்மத்தை பற்ற வேண்டும். இந்த புத்தி யார் தரா அப்படின்னா சீதா பிராட்டியோட ஒரு அனுகிரகம். ஏன்னா ஒரு நல்ல விஷயங்கள் நமக்கு ஒரு பண்ணணும் அப்படின்னாச்சா அந்த புத்தி தான் நமக்கு செயல்படுத்துறது. நல்லது பண்றதுக்கும் அந்த புத்தி, கெடுதல் பண்றதுக்கும் அந்த புத்தி தான் செயல்படுத்துறது. அப்ப நல்ல வழியில அந்த புத்தி போடுமா. அங்க அந்த இடத்துல வால்மீகி சொல்ற, உவாச்ச மகா பிராக்ஞஹா அப்படின்னு சொல்லிட்டு பேர் அறிவாளனான விபீஷணன் அந்த இடத்த விட்டு வந்தான்னு சொல்ற. மகா பிராக்ஞஹான் வால்மீகி ஒரு வார்த்தையை போடுற. மகா பிராக்ஞஹா அப்படின்னா என்ன அர்த்தம்னா பெரும் பேர் அறிவாளன் அர்த்தம்.
வந்திருக்கு. அதற்கப்புறம் எதை விட்டு விட்டு எதை பற்றணுமோ அதை பற்றணும். மூணாவது, இந்த பற்றுவதற்கு எது உபாயம்? ஒரு நல்லதை போய் பண்றோமே, அதுக்கு என்ன உபாயம்னா மார்க்கம், வழி. அது என்ன வழியோ அப்படின்றது தெரியணுமா. இதுதான் ஞானனாக இருக்கிறது, பிராக்ஞனாக இருக்கிறது, மகா பிராக்ஞனாக இருக்கிறது. அறிவாளன், பேரறிவாளன், பெரும் பேரறிவாளன், மகா பிராக்யன். அந்த மூணாவது விஷயத்தை சொல்ற. இங்க எதை விட வேண்டும்னா விபீஷணன் ராவணனை விட வேண்டும். யாரை பற்ற வேண்டும்? ராமனை பற்ற வேண்டும். அப்ப இவனுக்கு அந்த முதல்ல இருக்கக்கூடிய அறிவு என்ன தோன்றது? இவனை விட வேண்டும், அவனை பற்ற வேண்டும் தோணுது. அதுக்கப்புறம் இதை விட்டுட்டு அவன்கிட்ட போனோட்டு கிளம்பிட்டான் இல்லையா, இதை இனிமே பிரயோஜனம் இல்லை, அதுதான் தீர்மானிச்சுட்டான். அதுதான் பேரறிவாளன். அதற்கப்புறம் அவனை பற்றத்துக்கு நமக்கு எது துணை அப்படின்னா அந்த ராமனின் திருவடியே துணை. ராமனை பெற வேண்டும், ராமன் அனுகிரகத்தை பெற வேண்டும் அப்படின்னா அந்த ராமன் திருவடிதான் நமக்கு வழிகாட்டுமே தவிர வேற எதுவும் வழிகாட்டாது. அந்த பகவான் இட்டப்பட்டாலும் நமக்கு புத்தியில நல்லதை தோணுமா, இல்லைன்னா நமக்கு தோணவே தோணாது. ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி இருப்போமே தவிர நமக்கு எத்தனை விஷயங்கள் மறக்கிறோம். ஆத்துல நீங்க எடுத்துட்டா பல விஷயங்கள் நமக்கு மறந்து போறது காரணம். அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த உயர்ந்த தத்துவங்கள்லாம் நமக்கு நினைவு வரணும் அப்படின்னாச்சு அந்த பகவானோட ஒரு அனுகிரகத்தினாலதான் நம்ம பெற முடியும். அப்ப இந்த மகா பிராக்யன் வால்மீகி அவரை கொண்டாடுறார். அங்கேருந்து அந்த ராவணனை சொல்லச்ச நீ சௌக்கியமா இரு அப்படின்னு சொல்லிட்டு வரார். இந்த குணம் ஏன் சீத்தையால இவனுக்கு வந்தது அப்படின்னா பாகவத சம்பந்தம். இந்த மாதிரி ஒரு அடியார்கள் சம்பந்தம் இருந்தா பகவான் உகப்பான், பகவான் ஓடி வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுவானாம். யாருமே நேரடியா போய் பகவானை பற்றக்கூடாது. அடியார்களை முன்னிட்டு, பாகவதோத்தமர்களை முன்னிட்டு தான் பகவானை பற்றணும். அதே போல தனியா போய் பகவானை அனுபவிப்பதை காட்டிலும் இப்படி அடியார்கள் சமூகத்தோட இருந்து அனுபவிக்கணுமா. இந்த விபீஷணனுக்கு எப்படி பாகவத சம்பந்தம்னா, விபீஷன் 2 பெண்கள், அனலை ஒத்தி இருந்தா, திரிச்சடை ஒத்தி இருந்தா. அந்த அனலை என்பவள் உள்ளுக்குள்ள இருப்போம். ஏன்னா விபீஷன் சீதையை பார்க்க முடியாது. சீதா பிராட்டி அசோகவனத்துல இருக்கச்ச யாரும் உள்ள போக முடியாது. அப்போ ராட்சசிகள்லாம் காவல், ஆண்கள்லாம் உள்ள, ராவணனை தவிர யாரும் போக முடியாது. அப்போ அவனுக்கு விபீஷணனுக்கு இந்த சீதை ஏதாவது விஷயம் சொல்லி அனுப்பணும் அப்படின்னா அவன் மனைவி மூலமா, இந்த அனலைங்கிற பொண்ணு மூலமா தான் அந்த சீதா பிராட்டிக்கு விஷயங்கள்லாம் சொல்லுவாள். அப்ப அந்த சீதை என்ன நினைச்சுப்பா, ஆஹா யார் பெத்த பொண்ணோ இது, நமக்கு இவ்வளவு தூரம் ஒரு 2 நல்ல வார்த்தை, ஒரு ஆறுதலா 2 வார்த்தை பேசுறாளே, ஏதோ ஒரு ராமான்னு சொன்னாலும் அந்த வார்த்தை சீதைக்கு அன்னைக்கு உயிரை கொடுக்கக்கூடிய, அது மிருத சஞ்சீவனின்னு இல்லையா. அப்போ அவளுக்கு உயிரே போகிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த சீதைக்கு ராமான ஒரு வார்த்தை சொன்னாலே இருந்துச்சு. ராமன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அந்த அழகை வந்து சொல்லும் பொழுது அவளுக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். அப்ப அவன் என்ன நினைச்சுப்பா, அம்மா நீ நன்னா தீர்க்காயசா நன்னா இருமா அப்படின்னு மனசால சந்தோஷப்பட்டு, சீதை சாட்சாத் லட்சுமி தானே, அவ சாட்சாத் மகாலட்சுமி அவதாரம் இல்லையா, அவ அப்படியே அவளுக்கு பண்ணுவோம். அதே போல திருச்சடை அவளுமே ஞானிங்கிறா. வால்மீகி திருச்சடை ரொம்ப கொண்டாடுறார், பெரிய ஞானி ஆகும். அப்படிப்பட்ட விருத்தாகா அப்படி விருத்தாங்கிறா அவளை. அந்த விருத்தாங்கிற அளவுக்கு அவளுக்கு நல்ல ஒரு சூக்ஷ்மமான ஒரு புத்தியாம். அவ சொப்பனம் கண்டு சீதா பிராட்டிக்கு பல விஷயங்களை சொல்றா. அந்த சொப்பனத்துல யாருக்கும் கிடைக்காத பேர் திருச்சடைக்கு கிடைச்சது. இந்த பரமாத்மா லட்சணம் சங்கு சக்கர கதாபாணியா இருக்கிறது, ஸ்ரீயப்பதித்துவமாக இருக்கிறது. ராமன் எப்படி தன்னோட இப்படி இருந்தாலுமே பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணனுக்கு உண்டான குணங்களை எல்லாத்தையும் இந்த சொப்பனத்துல காமிக்கிற அளவுக்கு அவளுக்கு ஒரு பேருன்னா தாயாருக்கு கைங்கரியம் பண்ணியிருக்கா. சீதை அசோகவனத்துல இருக்கச்ச இந்த திருச்சடவை கைங்கரியம் பண்ணதுனால மகாலட்சுமி அனுகிரகம். அப்ப இந்த 2 பெண்களும் சீதையோட ஒரு கடாட்சத்துக்கு உட்பட்டவா அப்படின்னா அவளுக்கு முன்னாடி இருந்த தலைமுறை 7 தலைமுறையும், அவளுக்கு பின்னாடி இருந்த தலைமுறையும் உயிர்வடையும் சொல்லுவாங்க. 7 தலைமுறைக்கும் இந்த புண்ணியம் சேர்றதுன்னு சொல்றாள். அத போல இந்த சீதைக்கு இவர் 2 பேரும் கைங்கரியம் பண்ணினதுனால இந்த பலன், இந்த பாகவதா 2 பேரும் பாகவத சம்பந்தம் பெற்று இவர்களால் அந்த விபீஷணனுக்கும் அந்த பாகவத சம்பந்தம். ஏன்னா ராமாயணத்துல நல்லா எல்லாருக்கும் தெரியும், மாரீச்சனுமே ஹிதம் உபதேசம் பண்ணா. எப்ப அப்புறமேயம் தத்தேஜகா எஸ்யசா ஜனகாத்மஜான்னா, லோகத்துல ராமன் பெருமை எப்படி லட்சுமி தாயார், சீதை பெருமை எப்படி, சீதையால ராமனுக்கு தேஜஸ், அவளை விட்டுணுட்டு மாரீச்சன் ஹிதத்தை சொன்னான். கும்பகாரன் சொன்னா ஹிதம் சொன்னா ராமனுக்கு, மான்யவான் சொன்னா. இவர்களுக்கு எல்லாம் தெரியும் சீதையை கொடுத்துரு, ராமன் எப்பேர்
எப்போ நமக்கு ஒரு இடத்துல தவறு நடக்கிறது, இங்க அதர்மம் நடக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுட்டு நாம் அந்த இடத்துல இருக்கவே கூடாது. நாம நல்லது வழக்கு அவருக்கு சொல்லணும். அதுக்கு ஏத்துக்கக்கூடிய சூழ்நிலையோ பக்குவமோ அங்க வரல அப்படின்னுட்டா அந்த இடத்த விட்டு நாம வெளியில வந்துடணும். அப்பதான் நமக்கு பலன். அந்த அதர்மத்திலே நாமும் இருந்தா அதுவும் சேர்த்து நமக்கு பங்கு வரும். அதனால அவன் அத்தனை பேர் இருந்தாரு. அவெல்லாம் ராவணன் பற்ற வேண்டும், ராவணனை சரணாகதி அடைய வேண்டும், ராவணனை விட வேண்டும் தோணல. நல்லது கெட்டது தெரிஞ்சோம். ஆனால் அதுல தெரிஞ்சது யாருக்கு அப்படின்னா விபீஷணனுக்கு தான். எதனாலன்னா சாட்சாத் மகாலட்சுமியோட கடாட்சம் இந்த பெண்கள் பாகவத சம்பந்தத்தினால கிடைச்சது இல்லையா. அப்படிப்பட்டவன் ஸ்வஸ்திதே அப்படின்ட்டு ராவணனை வாழ்த்திட்டு ஆஜகாம முகூர்த்தேங்கிறார். ஒரு முகூர்த்தத்துல வந்தாராம். ஆஜகாம அப்படிங்கிறார், வந்தான்ற அங்க சொல்லிட்டு ராமன் இருக்குமிடம் போனான் அப்படின்னு தானே வரணும். வார்த்தை சொல்லச்ச, ஒரு சென்டென்ஸ் சொல்லச்ச அங்க போனான் தானே நம்ம சொல்றோம். ராமன் இருக்குமிடம் போனான்னு சொல்லாம வால்மீகி ஆஜகாம அப்படின்னு போனது என்னன்னா ஆபாச பத்துக்களாக இருக்கக்கூடிய. ஏன்னா நம்ம லோகத்துல நினைச்சிட்டு இருக்கோம் தாய் தகப்பன் உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாம் சரீரம் இருக்கிற வரைக்கும் போன ஜென்மத்துல அவங்க யார் தாய் தகப்பன், அடுத்த ஜென்மத்துல நமக்கு யார் தகப்பன் தெரியாது. எந்தெந்தெல்லாம் நம்ம நேசிக்கிறோமோ அதெல்லாம் நமக்கு அனர்த்தத்துல தான் கொண்டு வந்து முடியும். நேற்றுக்கு பிடிச்சவா இன்னைக்கு பிடிக்க மாட்டா, இன்னைக்கு பிடிக்காதவா நாளைக்கு பிடிப்பா. இதுதான் நமக்கு யாரும் நம்பி பிரயோஜனம் கிடையாது. ஆனால் என்னைக்கும் சாஸ்வதமான பக்து யாரு அப்படின்னா அம்பிகை பிதான்னு சொல்லக்கூடிய பகவான் தான் நமக்கு பக்து. தாயே தந்தை என்னும் தாரமே கிளை பக்தன் என்னும் நோயே பற்றொழிந்தேன்றார் திருமுகி ஆழ்வார். இந்த திருவேங்கடமுடியான்கிட்ட திருமலை பெருமாள்கிட்ட பாடிச்ச அப்படி பகவான் தான் சர்வவித பக்து நமக்கு இல்லையா. வேதங்களும் அதுதான் சொல்றது. மாதா பிதான்னு சொல்றதெல்லாம் பகவான் தான் சொல்றது. அப்படிப்பட்டவன் எல்லாரையும் விட்டுட்டு இங்க வந்திருக்கச்ச ஆஜகாமல ராமனே பந்து, இனிமே நமக்கு அது வேண்டாம், நமக்கு அவனுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டானா. ராமன் திருவடி கிட்ட வந்து 4 ராட்சசர்களோட ஆகாச மாத்திரமா நிக்கிறான். அங்கே நின்னா எங்க நிக்கிறான் அப்படின்னா ராம சமுத்திர கரையில லங்கைக்கு போறதுக்கு வானர சேனையோட அங்க ஒரு சமுத்திரம் இங்க ஒரு சமுத்திரம் தான். வானரங்கள் இருந்தது ஒரு சமுத்திரம் மாதிரி இருந்துதான் சேனை எல்லாம். அங்க நிக்கிற இப்படி இங்க நிக்கும் பொழுது மேல பாக்கலாம் அவனுக்கு துறை அப்படியா ஆர்த்தி, எப்படியாவது ராமன் திருவடி அடைஞ்சிடணும் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் தெக்வா புத்திராம்ச தாராம்ச ராகவம் சரணம் கதகான்னு மேலே சொல்றேன். நண்பர்கள் எல்லாம் விட்டுட்டேன், எல்லாரையும் உதவி விட்டுட்டேன், ராகவம் சரணம் கதகான்னு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி மேலே கத்துறான். நல்ல சத்தமா பேசினான் அங்கேருந்து. எப்படி இவாளுக்கு காதுல கீழே இல்லாத மாணவ சேனைகள் தான் இருக்கா. ஆனா ஸ்வரனேன மகத்தாங்கிறா. மரம் செடி கூட இவன் கத்தத்தை பார்த்துட்டு இறக்க மரணம். ஐயோ இப்படியான்ட்டு அவன் அந்த ராவணன் வந்து அவன் தேடி ஓடி வந்தானே. அப்போ மேல எப்படி நின்னான்னா பத்தி கொண்டு எரியிற மின்னல் போல் நின்னான்னு வால்மீகி சொல்ற. இல் பொருள் ஊமை அணி நம்ம தமிழ்ல படிச்சிருக்கோம். ஒரு விஷயம் இல்லாததை இருக்கிற மாதிரி சொல்றது. மின்னல் பார்ப்போம், பத்திட்டு எரியிற மின்னல் பார்த்துருக்கோமா? பார்த்தது இல்லையே. அப்படி நின்னானா அவனுக்கு அங்க மேல ஆகாசத்துல நிக்கச்ச அதை போல நின்று இருக்கான். எப்படி வந்தானா அங்கேருந்து ராவணன் இடத்துல இருந்து இங்க ராவணன் இடத்துக்கு வரைச்சு எப்படி வந்தானா ஒரு வீடு தீப்பத்தி எரிஞ்சுதுன்னா எல்லாரும் என்ன பண்ணுவோம்? மெதுவா நிதானிச்சுட்டு ஆரம்பரமா வருவோம். எப்படி அலறி அடிச்சுட்டு ஆஹா அப்படி எல்லாம் அபயம்ட்டு ஒன்றும் தெரியாம அப்படி ஓடி வாங்க. என்ன கத்தின்னு தான் ஓடி வருவோம். தீபத்தை வீட்டுல போய் திறந்துட்டா வீடு தீபத்தி ஏறினா எப்படி வருவோம்? நம்ம தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு எந்த வழி கிடைக்கும் வருவோம் இல்லையா? அலறி அடிச்சுட்டு அதை போல வந்தானா. ஒரு கண்ணுக்குட்டி கட்டி வச்சிருக்கு, பசி தாங்கல இருக்கு, ரொம்ப நாள் கட்டி வச்சிருக்கு. அதை அவுத்து அவன் அப்படி அவன் அம்மாவோட தாய் பசங்கிட்ட போகுதுன்னா அந்த கண்ணுக்குட்டி எப்படி ஓடும்? அலறி அடிச்சு அந்த பால் சாப்பிடறதுக்கு ஓடுவேன். அதை
சொல்லணுமா, சொல்லிட்டு பகவானோட மேன்மையை சொல்லணும். நம்ம தாழ்ச்சியை சொல்லிட்டு பகவான் மேன்மையை சொல்லிட்டு தான் சரணாகதி பண்ணணும். அகமஸ்ய அபராதானாம் ஆலயகா அகிஞ்சனகா அனன்ய கதிகி त्वमेव उपाय भूतो मे भव इति प्रार्थना मदिहि शरणागतिहि शरणागत लक्षणம். அகமஸ்ய அபராதானாம் ஆலயகா கணக்கு நடக்காத அபராதம் பண்ணியிருக்க. அகிஞ்சனகா என்கிட்ட எந்த கைமுதலும் இல்லை, ஏதோ ஒரு விஷயம் நான் வச்சிருக்கேன், பகவானை நீ வச்சுக்கோ, இதை வச்சுட்டு எனக்கு நீ அனுகிரகம் பண்ணுன்னு சொல்றதுக்கு எல்லாம் பகவானோட சொத்து. அப்படி இருக்கச்ச நம்மோடதும் எது இருக்கு? நாம் பகவானின் உடைமை பொருள், அவன் உடையவன் இல்லையா? அப்படி இருக்கச்ச அகிஞ்சனா இதை கொடுத்து பகவானை வசப்படுத்தலாம், இதை கொடுத்து பகவானை சரிப்படுத்தலாம், மனுஷால பண்ணலாம், அப்படி பகவானை பண்ண முடியுமா? அகிஞ்சனக அனன்ய கதி, எனக்கு யாருமே இல்லப்பா, கதியே கிடையாது, என்னோட கட்டத்தை தீக்கிறது நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? உன்னை தவிர எனக்கு வேற யாருமே கிடையாது, நீ தான் கதி. என் கட்டம் தீரணும், என் பாவம் தீரணும், என் கர்மா போகணும்னா நீ தாவா அதுக்கு கதி. அப்ப அனன்ய கதிகி, இதுக்கு என்ன? உன்னை அடையணும். துவமேவ உபாய பூதோமே பவ, உன்னை தவிர உபாயம் வேற இல்லை எனக்கு. மார்க்கம், உபாயம் அப்படின்னா மார்க்கம், உபேயம் அப்படின்னா இலக்கு. நம்மளுடைய இலக்கு பகவானை பெறுதல். அதுக்கு உண்டான மார்க்கம் என்னன்னா, நாம பண்ற காரியங்கள்லாம் உபாயமே கிடையாது, நம்ம தகுதி ஆகும். பகவான் தான் உபாயம், அவனோட கருணை தான் நம்மளை அவங்ககிட்ட எடுத்துக்கணுமே தவிர நாம ஒரு காரியம் பண்றதுனால அவங்ககிட்ட போகணுன்றது இந்த காரியத்தினால அவன்கிட்ட போக முடியாது. அவனோட நிர்ணயத்துக்கு கிருப்பை, அந்த கிருப்பை நம்ம அவன்கிட்ட எடுத்துக்கோம். துவமேவ உபாய பூதோமே பவ இதி பிரார்த்தனா மதிஹி சரணாகதி. இப்படி பிரார்த்திக்கிறோம் இல்லையா, எனக்கு யாரும் கிடையாது, எனக்கு வேற கதி கிடையாது, என்கிட்ட எந்த முதலீடும் இல்லையே, நீதான் எனக்கு உபாயம், இப்படி மனசு விட்டு பிரார்த்திக்கிறோமே, இதுதான் சரணாகதியா. அதுபோ நம்ம தாழ்வு சொல்லணும். அதுதான் சொல்றான், ராவணோ நாம துர்வருத்தஹா. விருத்தம் அப்படின்னா ஆச்சாரமா இருக்கிறது விருத்தம் சொல்லுவா. துர்வருத்தஹா இந்த ஆச்சாரஹீனனா இருப்பானா. என்ன ஆச்சாரஹீனன்னா, கண்ட வேலை தூங்க வேண்டியது, வடக்கு வச்ச வேலை சாயங்காலம் 6 மணிக்கு சொல்லுவா, சந்தி வேலையில தூங்கக்கூடாதுன்பா. அந்த சமயம் தான் தூங்குவான். எந்தெந்த வேலையில என்னென்ன காரியங்கள் பண்ணணுமோ அந்தந்த வேலையில அந்தந்த காரியம் அது எல்லாம் எதிர்த்தட்டா பண்ணுவானோ ராவணன். கண்ட வேலை சாப்பிடக்கூடாது, ராத்திரி 12 மணி 1 மணிக்கு சாப்பிடலாமா, சாப்பிடக்கூடாது, ஜெரிக்காது உடம்புக்கு. இதெல்லாம் நமக்கு பெரியவர்கள் காட்டி கொடுத்துருக்கா சில அனுஷ்டானங்கள் சிஷ்டாச்சாரங்கள்லாம். இது எல்லாம் நேர்மாறா பண்ணுவான். நம்ம எது பண்ணணுமோ அது பண்ண மாட்டான், எது பண்ணக்கூடாதோ அது பண்றான் இல்லையா? அதுதான் துர்வருத்தோ ராட்சசா. சுபாவத்திலே அவன் ராட்சசன்னா அவன் எப்பேற்பட்டவனா இருப்பான்? ராட்சச தன்மையுடன் கூடியவனா இருப்பான். ராட்சசேஸ்வரகா, ராட்சசர்களுக்கெல்லாம் அவன் உயர் அதிகாரி மாதிரி இருந்துட்டு இவன் கெடுது போறதுட்டு அவனுக்கும் தன்னோட கேடு எப்படி இப்படிலாம் கெடுதல் பண்ணணுமோ காட்டி கொடுப்பானாம். அப்பேற்பட்ட தஸ்யாக மனுஷோ பிராதா, அப்படிப்பட்டவனின் பிராதான சகோதரன், அவனோட தம்பினா அப்படின்னு என்ன சொன்னா, அவன் இவ்வளோ கெட்ட காரியம் பண்ணியிருக்கானே, அவனோட தம்பியாருக்கு எனக்கும் அதுல பங்கு உண்டுங்கிறான். ஏன்னா அன்னைக்கே பண்ணாதான் சொல்ல முடியல, அவன் பண்ணதெல்லாம் நான் பார்த்துதானே இருந்தேன். தஸ்யாக மனுஷோ பிராதா விபீஷண இதி சுதஹா, என்ன விபீஷணன் சொல்லுவா அப்படிங்கிறான். விபீஷணன்னா பயப்படுத்துபவன் அர்த்தமா. இங்க விபீஷணன் பயப்படுத்துறது கிடையாது, ஆனா தன்னை தாழ்வு சொல்லணுமேன்னு சொல்றான். அப்படி விபீஷண இதி சுதஹா, ஏன்னா விபீஷணன் தர்மாத்மான்ட்டு சூர்பனையே ராமன் கிட்ட சொல்லியிருந்தான் ஆரண்ய காண்டத்துல. அதனால தர்மாத்மா தான், ஆனா தன்னை சொல்லிச்சு அப்படி தாழ்வு சொல்லி என்ன அப்படி சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு நிவேதயத்தை மாட்சிப்ரம் அப்படிங்கிறான். நிவேதயத்தை நீங்க போய் ராமன் கிட்டக்க அறிவியுங்கள். நிவேதயத்தைன்னா அறிவியுங்கள் அர்த்தம் வால்மீகி ராமாயணத்தை. நிவேத மாம் என்னை அறிவியுங்கள், க்ஷிப்ரம் சீக்கிரமா போய் இப்படிப்பட்ட அந்த வந்திருக்கான் விபீஷணன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே. ராவணன் இருக்கானே அவன் திருவடியே கத்தி, சர்வலோக சரண்யனே, எல்லாருக்கும் புகழாக இருக்கக்கூடிய திருவடி இல்லையா, அந்த திருவடியை பற்ற வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறேன். நீங்க போய் அவங்க போய் சொல்லுவோம். நிவேதயத்தைங்கிற நிவேதயத்தை அறிவியுங்கள். இப்படி வந்திருக்கேன் தெரியுமா, பரிக்கேத்தா மயா லங்கா. இந்த லங்கையை விட்டுட்டு வந்துட்டோம்னா, எனக்கு பிறந்ததேதான் அந்த லங்கை தான் எனக்கு புகழா இருந்தது. என்னோட பேர் புகழ் எல்லாத்துக்கும் உற்றாக எல்லாம் அந்த லங்கை தான் காரணம். அந்த லங்கையால
சரீரம் கழியறதுக்கு இதெல்லாம் சரீரத்துக்கு தானே ஆத்மாக்கு முடியாம திட்டுறதுனால அதுக்கு மேல ரொம்ப திட்டினா சாஸ்திரம் சொல்றது நம்ம பேசாம இருக்கணுமா. ஏன்னா யாரும் நம்மள ரொம்ப வெயிலான நம்ம பாவத்தை எடுத்துக்கிறான்னு அர்த்தமா. அப்ப நீ பாவத்தை எடுத்துக்கோ, ரொம்ப சந்தோஷம். பகவான் பார்த்துட்டு நான் சாட்சியா எப்போ நியூட்டன்ஸ் லா மாதிரி எவ்வரி ஆக்ஷன் தேர் இஸ் ரியாக்ஷன். அப்போ அவன் தானே அவன் கவனிச்சுக்கிறான் அப்படின்ற மாதிரி நம்ம அப்படி இருந்தோமா. இங்க ராவணன் பயங்கரமா திட்டுறான் விபீஷணனை. விபீஷன் யுத்தம் சொல்றான். ஆனா விபீஷன் அவன்கிட்ட திருப்பி திட்டி அவனை அடிச்சு ஒன்றும் பண்ணல. அவன் என்ன சொன்னாலும் இவன் என்ன சொன்னான், ஸ்வஸ்திதே, நீ சௌக்கியமா இரு, நீ சந்தோஷமா இரு, உனக்கு மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்தான். அப்ப நீ என்ன குலவசேப்பா குலத்தை கெடுக்கும் கோடரின்னு சொன்னியே, கோடரின்னு சொன்னதுக்கு திருப்பி நான் அவனை பதில் சொல்லல. கையில கதையோட ஆகாசத்துக்கு வந்தான். இந்த கதையாலே நான் சாத்துறேன் அப்படின்னு பண்ணலையா. அப்போ ஆணுகூல்யசி சங்கல்பனா, ஆணுகூல்யமா இருந்தான், அனுகூலமா இருந்தான். பிராதிகூல்யசி வர்ஜனம், யாருக்கும் பிரதிகூலமா நம்ம அப்படி பண்ணாலே அவர் திருப்பி பதிலுக்கு தாக்கல. அப்படிப்பட்ட அதுக்கப்புறம் ரட்சிஷ்யதீ விஸ்வாசகா, ராமன் நம்மளை காப்பான்னு ஒரு மகா விசுவாசம் வரணும். இது எல்லாருக்குமே லோகத்துல எல்லா சேத்தன நம்மளை கூட இருக்கிறவங்க என்ன இவ்வளோ கட்டப்படுறோமே, ஏன் பகவான் இந்த சோதனையை கொடுக்குறாரு? நான் காத்தாலிருந்து ராத்திரி வரைக்கும் பகவானையே நினைச்சிட்டு இருக்கேன், பகவானுக்கே தொண்டு போடுகிறேனே, ஏன் எனக்கு இந்த கட்டம், ஏன் இந்த பகவான் இப்படி பண்றான், என்ன இப்படி கட்டத்திலேயே நான் வச்சிருவானா, இந்த ஜென்மா எனக்கு கட்ட மாதிரியே போகுமா? அப்ப பகவான் என்ன நீ இல்லையா, நீ இருக்கியா இல்லையா, நான் கட்டப்படுறதை நீ பார்த்துட்டு இருக்கியே, நான் வேற எங்கேயாவது போறேன், உன்னை விட்டுட்டு நான் எங்கேயாவது போறேன் அப்படின்னு மனசு மாறிடுமா? அந்த மாதிரி மாறாம இருக்க, உறுதியா இருக்கான்னு ஒரு சின்ன குழந்தை மாதிரி இருக்கணும். ஒரு சின்ன குழந்தை படுத்துன்னு இருக்கு, 2 மாசம் குழந்தை இல்ல 10 நாள் குழந்தை. அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், தன்னை காத்துக்கக்கூடிய சக்தி அந்த குழந்தைக்கு இருக்கா? அந்த தாயார் தான் அது எல்லாம் பண்றா. அந்த குழந்தை வளர்ந்து 90 வயசு ஆகுது அதுக்கப்புறம். ஆனா அந்த 10 நாள் குழந்தைய யார் கவனிச்சுக்கிறா? அந்த தாய் எப்படி கவனிக்கிறா? அந்த குழந்தை என்ன கவனி, என்ன கவனி, என்ன பார் அப்படின்னு சொல்றதா? ஒன்னும் சொல்லல. அத போல நம்ம நிச்சயமா பகவான் கவனிப்பான். நம்மளோட கர்மத்தினால் நாம் சிலது அனுபவித்தாலும் நமக்கு குடிவிட தர்மத்துக்கு ஒரு ஆட்டம் வரும். ஆனா அந்த தர்மம் என்னைக்கும் சாஸ்வதமா இருக்கும். நாம அதை பயப்படவே மாட்டோம். எப்போ தர்மம்ங்கிறது சத்தியம் அப்படின்னு நாம நம்புறோமோ, பகவான் அப்படிங்கிற சத்தியம் அப்படின்னு நாம நம்புறோமோ, அப்போ இந்த கட்டங்கள் நம்ம கர்மத்தினால் வருகிறது, தேவ சம்பந்தத்தினால் வருகிறது. இந்த லோகத்துல நாம் நமக்கு இந்த சம்பந்தம் வந்து கொடுத்தோம்னா இதை நாம் அனுபவிக்கிறோம். ஆனாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், உன்னை என்னோட மனசுல நெஞ்சில வச்சு உன்னை நான் தியானிக்கிறேன். இந்த கட்டத்தை எனக்கு சீக்கிரம் போக்குப்பா, இந்த கட்டத்திலையும் நான் உன்னை நினைச்சே இருக்கக்கூடிய புத்தியை எனக்கு கொடு. எனக்கு எவ்வளவு கட்டம் கொடுத்தாலும் புத்தி கேட்டுட்ட மாதிரி உன்னை நினைக்கக்கூடிய புத்தியை கொடு அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம மனசுல எப்பவும் நினைச்சா அந்த பகவான் நமக்கு கடைசி வரைக்கும் நல்லது பண்ணிடுவான், பண்ணாம இருக்க மாட்டான். ஆனால் நமக்கு அந்த பகவான் ஒரு சம்பந்தம் வந்து நம்ம அதை விட்டுட்டோம்னு போயிட்டா சமல் கயிறு கண்ட பிரம்மாஸ்திரம்ங்கிறா. பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டுடுவா. அனுமார் பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டார். ஆனா பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்ட உடனே திருப்பி வேற ஒரு கயிறோ வச்சு கட்டினா அந்த பிரம்மாஸ்திரம் விளையிடுமா. அப்ப இந்திரஜித் வீரர்கள்லாம் அனுமாரை சமல் கயிறால கட்டினாலாம், பிரம்மாஸ்திரத்தை விடுபட்டார். அப்போ ஒண்ணு ஒரு மேல நம்பிக்கை இருக்குச்சு, இன்னொன்னு வந்தா இது விளையிடுமா. அப்படி விசுவாசம், மகா விசுவாசம் விட்ட பகவான், நீ என்ன கூட நான் உன்னை விட்டு நகர மாட்டேன், உன்னை என்னோட சிந்தையை விட்டு அகல மாட்டேன், என்ன நீ நிச்சயமா காப்பாத்துற, என்ன காப்பாத்துறதுக்கு தான் நீ பகவான், உனக்கு என்ன விட்டா வேற யாரும் காப்பாத்த ஜீவாத்மா கிடைக்க மாட்டா அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருந்தோம்னா நிச்சயமா பகவான் நல்லது கொடுப்பார். அதுதான் அந்த மகா விசுவாசத்தோட தான் ராமன் கிட்ட வந்தான் இல்லையா. அப்படி அதுக்கப்புறம் கோப்திருத்துவ பரணம் ததா, என்ன ரட்சிக்கிறதுக்கு என்கிட்ட எந்த சக்தி இல்லை, பகவான் தான் எல்லாத்துக்கும் உபாயம், நீ தான் என்ன ரட்சிக்க வேண்டும் பிரார்த்திக்கிறோமே அவன்கிட்ட. அதுதான் கோப்திருத்துவ பரணம். பகவான் வந்துட்டான், ஐயோ எனக்கு வேற யாரும் கதி இல்லைன்னு ராமன் கிட்ட வந்துட்டான் இல்லையா. அது கோப்திருத்துவ பரணம் ததான் சொல்லி ஆத்ம நிக்ஷேபம். இந்த ஆத்மாவை பகவான் கிட்ட சமர்ப்பிக்கணும். அதுதானே சொல்லிட்டு வந்தான், தெத்வா புத்திராம்ச தாராம்ச ராகவம் சரணம் சொல்லிட்டு வந்தான். எல்லாத்தையுமே விட்டுட்டான், பரித்தியக்த பையான்னு சொல்லிட்டு கடைசியில ராஜ்யம் கதமே ராஜ்யம் ஜீவிதம் சுகாணி வைக்கிறான். என்னோட ராஜ்யமும் என்னோட உயிரும் இனி ராமன் திருவடிதான், என்னோட சுகமும் என்னோட ஆத்மாவும் எல்லாம் ராமன் திருவடி, எல்லாத்தையும் விட்டுட்டேங்கிறான். அவனுக்கு என்னெல்லாம் நினைச்சிட்டு இருந்தானோ அத்தனையும் விட்டுட்டு எல்லாம் ராமன் திருவடின்னு வந்ததுனால அப்ப ஆத்ம நிக்ஷேபம்
வருது இல்லையா நம்ம கிட்டக்க, அந்த கர்ப்பம் வித்தையினால ஒரு கர்ப்பம் வரும், செல்வத்தினால ஒரு கர்ப்பம் வரும். என்ன ஒரு அகக்காரம் எந்தெந்த சமயத்துக்கு எப்படி நம்ம கிட்ட வரும் சொல்ல முடியாது. ஆனா ஒரு சமயத்துல எனக்கு எதுவும் புகழ் இல்லை. கொரோனா காலத்துல எல்லாரும் எப்படி இருந்தா, லோகமே எப்படி இருந்தது கொரோனா காலத்துல. அப்ப எல்லாரும் தீனத்துல இல்லையா, அந்த நம் கையில ஒண்ணும் இல்லை அப்பா நீந்தாலும் ஒரு தீனத்துல சொல்றோமே. அதைத்தான் இவன் வந்து இங்க விபீஷணன் ராவணனை விட்டுட்டு ராவண சரணம் அடைஞ்சான் இல்லையா. நிவேத்தை தான் மாம எண்ணெய், எப்பேற்பட்ட எண்ணெய், அனுகூலமாக இருக்கக்கூடிய எண்ணெய், யாருக்கும் பிரதிகூலமா இல்லாத எண்ணெய், நீயே ரட்சிப்பாய் என்ற நம்பிக்கையுடன் வந்தவன். ஏன்னா இவனுக்கு என்ன நம்பிக்கை வந்தது, சுக்ரீவனை காப்பாத்தினான், பட்டாபிஷேகம் பண்ணா, வாலியை அங்க வதம் பண்ணான்றத விபீஷன் கேள்விப்பட்டிருக்கான். அப்ப அவனுக்கு பண்ண மாதிரி எனக்கும் அனுகூலம் பண்ணுவானே அப்படின்னு ஒரு வருது இல்லையா. அப்போ ஆத்மாவை சமர்ப்பித்த எண்ணெய், தீனக்குரடன் வந்த எண்ணெய் போய் அறிவியுங்கள். நிவேதைத்த மாக்ஷிப்ரம், சீக்கிரம் போய் அறிவியுங்கள் சொல்றான். நீங்க அடுத்த நிமிஷம் நீங்க போய் கொஞ்சம் கால தாமதம் பண்ணி இருப்போம், நாங்க கொஞ்சம் யோசனை பண்ணி நாங்க ராமன் கிட்ட சொல்லலாமா, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு நாங்க போய் சொல்றோம், 4 நாள் கழிச்சு சொல்றோம் அப்படின்லாம் சொல்லிட போறானேன்ட்டு க்ஷிப்ரம்ங்கிறான். ஏன் க்ஷிப்ரம்னா, நீ யோசனை பண்ணி அங்க ராமன் கிட்ட போய் விபீஷன் வந்திருக்கோம்னு சொல்றதுக்குள்ள எனக்கு எப்படி இருக்குமோ அடுத்த நிமிஷம் நான் இருப்பேனா உயிரை விட்டுடுவேனான்னு தெரியாது. உயிர் இருக்கிறதுக்குள்ள அவன்கிட்ட நான் சரணாகதி பண்ணிடணும். இந்த புத்தி மறைச்சவே பகவான் கிட்ட போயிட்டு உடனே நல்ல காரியம் பண்ணணும். அடுத்த நிமிஷம் நம்ம மனசு மாறிவிடும். நல்லது பண்ணணும்னு நினைச்சா அந்த க்ஷணத்திலேயே நம்ம பண்ணிடணும், அடுத்த க்ஷணம் நம்ம புத்தி மாறிடும். அதனால இவனுக்கே மாறிடுச்சுன்னா என்ன பண்றது, அதனால உடனே போய் நீ சொல்லு, க்ஷிப்ரம் வேகமா போ, என்னால இனிமே தாங்க முடியாது சொல்லிட்டு விபீஷணன் உபஸ்திதம், விபீஷணன் வந்திருக்கேன்னு சொல்லு. சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனை, லோகத்துக்கெல்லாம் சரணாகத வத்சலன்ற பேர் இருக்கு இல்லையா. ஏன்னா சீதையே சொல்லச்ச ராவணன்கிட்டே சொல்றா, விதித சகித மத்யஹ சரணாகத வத்சலக தேன மைத்ரி பவது தே யதி ஜீவிதம் இச்சசி. ராவணன் வந்து சீதை கிட்ட பேசுறான். சுந்தரகாண்டத்துல எல்லாரும் தெரியும், எல்லாரும் தெரிஞ்சதுதான். அவன் சொல்றா, விதித சகித மத்யஹ, எப்பேற்பட்ட மேன்மை பொருந்தியவன் தெரியுமா ராமன். அவன் ரொம்ப சரணாகத வத்சலன். நீ ரொம்ப பாவம் பண்ணி நீ ரொம்ப மோசமா துர்புத்தியோட வந்துட்டீங்க, துர் அகங்காரம் இருக்கு உனக்கு, புத்தி ஆச்சார வர்ஜிதான், உனக்கு நல்ல குணம் நல்ல இது நடத்த எதுவுமே இல்லை, எல்லாம் ஒழுக்கக்கேடா இருக்கு. நீ உனக்கு வந்து உயிரை காப்பாத்திக்கணும்னு நினைச்சா நீ ஒண்ணும் பண்ணாத. சீதை ரொம்ப கெட்டிக்காரி, அவனை சரணாகதி பண்ணுன்னு சொல்லல, எனக்கு பண்ண மாட்டான்னு தெரியும், துணு புடிச்சு வராமன்னு தெரியும் சீதைக்கு. ஆனா சொல்லச்ச ராவண அட்ரஸ் பண்ணச்ச சரணாகத வத்சலஹாங்கிறா, அவன் சரணாகத வத்சலன். ஆனா நீ என்ன பண்ற, தேன மைத்ரி பவது தே, நீ ஒரு நண்பனா ஆக்கிக்கப்பா. எங்க ராமன் இருக்கானே அவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா, அவன் கொஞ்சம் நீ வந்து இப்படி காலை புடிஞ்சுன்னு நான் கூட போறோம், நீ சரணாகதி பண்ணேன்னு அனுகிரகம் பண்ணிடுவான், அவனுக்கு நண்பனாயிடும். தேன மைத்ரி பவது தே, நீ அவனை நண்பனா வச்சுக்கோயே அப்படிங்கிறா. வத்சலன்னா என்ன அர்த்தம், வத்சலன்னா கண்ணுக்குட்டி. அந்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை வால்மீகி போடுறது. இந்த கண்ணுக்குட்டி பிறந்தா உடம்பெல்லாம் அவ்வளோ சீர் ரத்தமா இருக்குமா. அப்ப தாய் பசு அந்த கண்ணுக்குட்டி என்ன பண்ணுமா, அப்படியே நாக்கால நக்கி 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 அந்த சீர் ரத்தத்தெல்லாம் எடுக்குமா. எவ்வளோ ஒரு அருவருப்பு படாத நம்மளோட கண்ணுக்குட்டி ஆச்சுன்னு அது அப்படியே எடுக்குமா. அது எடுத்து அந்த கண்ணுக்குட்டியை சுத்தம் பண்ணுமா. அதை போல நம்ம கிட்ட எவ்வளோ அசுத்தங்கள் வச்சுட்டு இருக்கோம். நம்ம இந்த பரவலை எத்தனை நம்ம ஒரு லிஸ்ட் எழுதினோம்னா நல்லதே நமக்கு வராது, கெடுதல் தான் நம்ம அத்தனை பார்க்கிறோம் உலகத்துல. அப்படி இருந்தா கூட இந்த பகவான் என்ன பண்றாரு, ஆத்மாவை பார்த்து, ஆஹா இன்னைக்கு வந்துட்டானா வா, இல்ல நாளைக்கு வரையா வா, உன்னை நான் ஏத்துக்கிறேன் வா, என்னோட குழந்தை தானே நீ அப்படின்ட்டு
சரணாகத வத்சலனா இருக்கான், அவன் திருவடியை அடைய வேண்டும், நான் வரேன், போய் சீக்கிரம் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் அவன் சொல்லிட்டே இருக்கச்சவே இந்த சுக்ரீவன், ஹனுமான், மற்ற வானரன், அங்கதன், ஜாம்பவன் எல்லாரும் பார்க்கறா. சுக்ரீவன் வேகமா ஓடுற ராமன் கிட்டக்க. ஐயோ, சரணாகதன் சொல்லிட்டு சரணாகதி பண்ணணும்னு சொல்லி நம்மளெல்லாம் கொல்ல வந்திருக்கான் இந்த விபீஷணன். எங்கேயாவது இந்த ராமர் இந்த சரணாகதின்னு வார்த்தை ராமர் காதுல விழுந்துடக்கூடாது. ஏன்னா விழுந்துடுதுன்னா அவனை ரட்சிச்சு வரல. இவன் எப்பேற்பட்ட மனசுல என்ன கல்மஷம் வச்சுன்னு வந்திருக்கானோ தெரியல. வந்தவன் எதிரிகிட்டே வந்திருக்கான்றானா. அப்படிதான் வால்மீகி எழுதுறாரு. ஏன்னா ராவணன்ற வார்த்தைய கூட சுக்ரீவனுக்கு சொல்றதுக்கு விருப்பம் இல்லையா, அதனால எதிரிகிட்டே வந்திருக்கான்னு சொல்ற. வந்திருக்கான் இந்த சரணாகத பண்ண வந்திருக்கான்ற வார்த்தையெல்லாம் அவன் காதுல பண்ணாம என்ன நல்லா சென்சார் போர்ட்ல என்னென்ன சொல்லணுமோ அதை சொல்லி ராமன்கிட்ட சொல்லிடுங்கோ அப்படின்னு சொன்ன உடனே வேகமா சுக்ரீவன் போற. ராமன் கிட்ட இந்த மாதிரி விபீஷன் வந்திருக்கார், அவன் மறைச்சவே அவனை ஏத்துக்காதுன்னு சொல்லல. அவன் எதிரிகிட்ட வந்திருக்கான், ராவணனோட தம்பி, இவன் பேரே ராவணன், எல்லாரையும் வந்து அழவை போவான், அவன் தம்பி விபீஷணன் பயப்படுத்து போவான். அப்படிப்பட்டவன் வந்திருக்கான், நம்மள்ட்ட நண்பனா இருக்கிற மாதிரி இருந்து நம்மளெல்லாம் கொண்டுடுவான், நமக்கு கலக்கம் பண்ணிடுவான். அதனால இவனை சேர்த்துக்கிறது நமக்கு ரொம்ப ஆபத்து. சேர்த்துக்காதேன்னு சொல்லல, சேர்த்துட்டால் ஆபத்து, நம்மளை கொண்டுடுவான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ற, ஒருத்தரும் அடாதுன்னு சொல்றா ராமன் கிட்டக்க. ராமனுக்கா துக்கமா இருக்கு, முகத்துல ஒரு சந்தோஷமே இல்லை. மொத்தம் வந்திருக்கானே, இப்படி வாழா பேசுறானேன்னு மனசு ரொம்ப துன்பம். அப்ப சொல்றா சுக்ரீவன் சொல்றான், பொண்ணுடுங்கடா அவனை பேசாம, இதெல்லாம் என்னோட யோசனை பண்ணாத, அவன் நல்லவனே இருக்க மாட்டான், அவன் பொண்ணுடுங்க வத்தியதாம் அப்படிங்கிறான். சொன்ன உடனே ராவணன் ரொம்ப சப்த நாடி ஒடுங்கிடுத்து. இந்த ராவணன் சப்த நாடி ஒடுங்கிடுத்துன்றத அனுமார் பாக்குறாரு. அவருக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது. ஏன்னா அவர் என்ன நினைக்கிறார், ராவணன் அவன் எழுந்துருவோமே. ஏன்னா ராவனுக்கு எது ஆசை, அவன் சரணாகத வத்சலன், ஒரு சேந்தன் கிடைக்க மாட்டானா. இந்த பகவான் பாக்குறானா, ஒவ்வொரு ஜென்மாலையும் பாக்குறானா. வாசுதேவகா சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபகான் கண்ணன் கீதையில சொன்ன மாதிரி ஒரு சேந்தன் இந்த ஜென்மால அப்பா நீ தான் எல்லாம் சொல்லி நம்ம ஒருத்தன் வரமாட்டானா. இல்ல இந்த ஜென்மா இல்ல அடுத்த ஜென்மால அப்பா நீ தான் எல்லாம் எனக்கு சொல்லி ஒருத்தன் வரமாட்டானா. ஒவ்வொரு ஜீவான் பார்க்கலாம் நம்ம பக்கம் வரமாட்டாளான்ட்டு பகவான் ஏத்துறான். அததான் சொல்லச்ச சேத்தன லாபம் ஈஸ்வரனுக்கு. சேத்தனனை அடைவதில் யாருக்கு பெருமை அப்படின்னா பகவானுக்கு. இல்ல பகவானை அடைவது சேத்தனனுக்கா, சேத்தனனை அடைவது பகவானுக்கா? சேத்தனன் நம்ம கூட இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் பகவான் அடையணும்னு நினைக்கிறதை காட்டிலும் அந்த பகவானானவன் நம்மை பெற வேண்டும் என்று பாதிக்கிறான் இல்லையா. அதுக்குதான் நமக்கு இத்தனை பொருள் நிறைய நம்மளோட வாழ்க்கையில அனுபவங்களை கொடுத்து 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 ஸ்புடம் போடுறான் பகவான். ஸ்புடம் போட்டு நம்ம மனசை பக்குவப்படுத்தி நமக்கு நல்லதை விதம் உணர்த்தலாம். ஒவ்வொரு விஷயங்களையும் நமக்கு நல்லதை உணர்த்தலாம். உணர்த்தி 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 தான் நம்மளை அவன் எழுத்துக்கிறான். கடைசியில மறைச்ச என்ன ஜென்மா என்ன சம்சாரம் வந்தப்பா பகவானை தவிர உலகத்துல ஒண்ணும் இல்லை. இதெல்லாம் அச்சேத்தனங்கள் கூட நமக்கு இதெல்லாம் அனித்தியங்கள். இந்த அனித்தியமான அந்த சுகத்தை விட்டுட்டு நித்தியமான சுகமா நம்ம அதை பெற வேண்டும்ன்ற அந்த பக்குவம் கடைசியில வருதே, அதுக்குதான் பகவான் பாடுபடுறான். அதனால இந்த இடத்துல எங்கேயாவது ராமன் வந்துரும் போறானேன்னு பயந்துட்டு எல்லாரும் என்ன பண்றா, ராமன்கிட்ட போய் சொல்றா. அப்போ ராமன் சொல்ற, சரி நீங்க சீக்கிரம் ஒரு ஆலோசனை பண்ணுங்க, இவனை ஏத்துக்கலாமா வேண்டாமான்னு ஆலோசனை பண்ணுங்கன்னு சொல்ற. அப்ப அங்கதன் சொல்றான், இந்த விபீஷன் வந்திருக்கான், இவன் எதிரிட்டே வந்திருக்கான், இவன் நல்லவன் கிடையாது. நம்ம அதனால என்ன பண்ணணும், இவன் நல்லவனா நம்மள கூட்டுட்டு இவன் நல்லவனா காரியம் கெட்டவனான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லுவோம். அந்த காரியத்தை இவன் பண்ணிட்டான்னா அதை வச்சு இவன் நல்லவன் கெட்டவன் நம்ம தெரிஞ்சுப்போம். அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லவனா இருந்தா வச்சுப்போம், கெட்டவனா இருந்தா வச்சுப்போம்ட்டு அங்கதன் சொல்றான். உடனே சரவன் ஒருத்தர் வர, அவர் சொல்ற, இவன் கெட்டவன் தான், எதிரிட்டே தான் வந்திருக்கான், இவன் நல்லவனா கெட்டவனா அவனை ஏத்துக்கலாமா வேண்டாமான்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ஒற்றனை விட்டு ஊருக்கு அனுப்புவோம். அந்த ஒற்றன் போய் ஊர்ல போய் தெரிஞ்சுட்டு வரல இவன் எப்படிப்பட்டவன்றத, அதுக்கப்புறம் நம்ம இவனை ஏத்துக்கலாம் அப்படிங்கிற. உடனே ஜாம்பவான் சொல்ற, இவனை வந்து ஏத்துக்க கூடாது, ஏன்னா இவன் வேலை கட்ட வேண்ட வந்திருக்கான். இப்படி ராவண சரணாகதி பண்ண வரணும்னா அன்னைக்கே சீதை பிரிச்ச உடனே அன்னைக்கே வந்துட்டாரு, அப்பவே தான் வந்திருக்கணும். எல்லாம் முடிஞ்சு சமுத்திரத்துல ராமன் இப்ப வரைச்சு இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல வந்திருக்கலாம், இவனை ஏத்துக்கவே கூடாதுன்னு ஜாம்பவான் சொல்ற. மைந்தன் ஒருத்தர் சொல்ற, கடைசியில சொல்ற, இவனை ஏத்துப்போம், இவன்கிட்ட நம்ம ரொம்ப இனிமையா பேசுவோம், அவன்கிட்ட பேச்சு கொடுத்து ராவணன் மனசுல நம்மளை பத்திலாம் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்குவான். நம்ம இவனுக்கு ரொம்ப வேண்டிய மாதிரி பேசினா அவன் ஏதாவது சொல்லுவான்
இங்க இருக்கிறவங்களோட நான் தான் கெட்டிக்காரன்னு நினைச்சு பேசுறதா நீங்க நினைக்காதீங்கோ. அதுக்கும் நான் பேசல. இல்ல பட்சபாதத்தினால, ஏன்னா இந்த விபீஷணன் நாங்க லங்கைக்கு வந்துருந்துச்சு, இவனை அனுமார தூதரை பண்ணக்கூடாதுன்னு எனக்கு ரொம்ப பறிஞ்சு பேசினான், அதனால எனக்கு விபீஷணனை பிடிக்கும் அப்படின்னு பட்சபாதத்துல பேசுறது நினைக்காது. இதெல்லாம் நான் பேசல. பக்ஷாமி வச்சனம் ராஜன் யதார்த்தம் ராம கௌரவா, ராமரோட கௌரவத்துக்காக நான் பேசுறேன். ஏன்னா ராமன் ஒரு சரணாகத வசனன், சரணாகதி யாருனாலும் ஏற்றுக்கக்கூடியவன். அப்படிப்பட்டவன் ஒத்தனை எழுந்துட்டோம்னா லோகமெல்லாம் ராமனை என்ன சொல்லுவான், ஐயோ சரணன் வந்தா அவனை விட்டுட்டானே, அவனுக்கு ஒரு அவப்பே வரக்கூடாது, ராமனுக்கு ஒரு அகௌரவம் வரக்கூடாது, அவனுக்கு கௌரவம் வரணுமே அப்படின்றதுனால ராமன் எதை விரும்புவான், எல்லாரும் தன்னை சரணாகதி அடையணும் தானே ராமன் ஆசைப்படுறான். அதுக்கு மீறி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அது லோகங்கள்லாம் பேசுமே. அதனால யதார்த்தம் ராம கௌரவா, நான் ராமன் கௌரவத்துக்காக பேசுறேன்னு சொல்லி அப்போ சொல்ற இந்த அங்கதம் சொல்றான், அவன் சேர்த்துப்பான், அவன்கிட்ட ஒரு காரியத்தை கொடுப்பான், காரியம் நன்னாதான் ஏற்றுப்பான், காரியம் நன்னாதான் ஏற்றுப்பானான்னு சொல்றான். அப்படின்னா அது பண்ண சரி வராது. ஏன்னா ஒருத்தரை கூப்பிட்டு இவன் இந்த காரியத்தை நன்னா செய்வான்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அவனை பத்தி தெரியாது நமக்கு. இவன் நல்லா ஒருத்தரை கூப்பிடுறோம், இவன் நல்லா சமைப்பான்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அவன் முன்னாடி சமைச்சு பண்ணி நம்ம சாப்பிட்டுருந்தா இவன் நல்லா சமைப்பா அப்படின்னு தெரியும். இவனா புதுசு, இவன்கிட்ட ஒரு காரியத்தை கொடுத்துட்டு சமைக்க தெரியாத வாழ்க்கை சமை அப்படின்னா அவன் எப்படி சமைப்பா? அப்போ ஒரு காரியத்தை ஆராயணும்னா அவன் இப்படி பண்ணுவான்னு அவனுக்கு நன்றாக தெரிந்தால்தான் அந்த காரியத்தை நாம் அவனிடம் கொடுக்க முடியும். அப்படி அவன் பண்ணுவானா மாட்டானான்றது நமக்கு எப்படி தெரியும்னா, முன்னாடி ஏதாவது ஒரு பண்ணியிருந்தா அதை வச்சு இவன் இந்த காரியத்தை நன்னா பண்ணுவான்னு நம்ம சொல்ல முடியும். அதனால இந்த விஷயத்துல இந்த விபீஷணன் கிட்டக்க இப்படி எல்லாம் பண்றது அங்கதான் சொல்றது ஏற்றுக்கப்படி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் ஷரபன் ஒற்றனை கொண்டு போய் வச்சு பார்க்கலாங்கிற. ஒற்றன்னா ஒரு சன்னியாசியாகவோ, ஒரு வாணிகத்துக்கு ஒரு வியாபாரியாகவோ, இல்ல ஒரு மத குருமார்கள் ஏதாவது ஒரு விஷயத்துல ஒற்றனா அனுப்பலாம். ஒற்றனா அனுப்பணும்னா இந்த விபீஷன் அங்க லங்கையில இருந்திருக்கணும். அப்பதானே இவன் விபீஷன் என்ன பண்றான் ஏது பண்றான்றத அங்க பார்த்துட்டு நம்ம ஒற்றன் சொல்லுவான். ஒற்றனை பார்க்க வேண்டிய அவனே இங்க வச்சு இவன் அங்க போய் யாரை பார்த்து என்ன பேசி சொல்லிட்டு வர போறான். அதனால இதுவும் பிரயோஜனப்படாது அப்படிங்கிறான். அப்புறம் ஜாம்பவான் சொன்னார், காலம் நேரம் காலம் தெரியாம வந்திருக்கான், அன்னைக்கு வராம இன்னைக்கு வந்துட்டாங்கிற. அப்படி கிடையாது. எப்ப ராவண உடனும் தெரிஞ்சு அப்ப ராவணனை விட்டா, எப்ப ராமனை பற்றணுமோ அவ பற்றிட்டு வந்திருக்கான். அதனால காலதாமதம்லாம் இல்லை அப்படிங்கிற. கடைசியில மைந்தன் சொன்னா, இல்லையா இவனை சேர்த்துப்போம், ரொம்ப நல்லா மட்டும் இனிமையா பேசி ராவணன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருப்பான்றது நம்ம கெட்டிகாரத்தனமா அவன்கிட்ட வாங்கிக்கலான்ட்டு சொல்லச்சு. அப்ப சொல்ற, நாம எப்படி கெட்டிகாரத்தனமா பேசி ராவணன் மனசுல என்ன வச்சிருக்கான் இவன்ட்டு ரொம்ப நண்பரா இருக்கிற மாதிரி வாங்கிக்கிறோமோ, அவனும் நம்ம கிட்ட அதே கெட்டிகாரத்தனத்தை பேசி ராமன் மனசுல என்ன இருக்கு, நாம மனசுல என்ன வச்சிருக்கோம் நம்ம கிட்டே அவன் தெரிஞ்சுக்க மாட்டானா? இப்ப நாம அப்படி நினைக்கிற மாதிரி அவனும் தெரிஞ்சிருக்கலாமே, அவன் மறைச்சு போய் கூட சொல்லலாமே நம்ம கிட்ட. இதெல்லாம் சாத்தியப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விபீஷணன் ஆகப்பட்டவன் அவனோட பேச்சை வச்சு நான் சொல்றேன். அவன் பேசச்ச ஒருத்தர் ஒரு பேசச்ச அந்த சாமுத்திரிகா லட்சணம் திருப்பி திருப்பி சொன்ன வார்த்தையை சொல்றது, நாக்கு இப்படி பண்றது, இப்படி நிக்கிற நிலை, இப்படி மூஞ்சியை திருப்பிக்கிறது, இப்படி பார்த்து பேசுறது, இந்த மாதிரி சில லட்சணங்கள்லாம் இருக்கும். பண்ணாம பொய் சொல்றான்னு அர்த்தம். அந்த மாதிரி இல்லாம இவரோட பார்வை தெளிவாக இருக்கு, சொல்ற உச்சரிப்பு தெரியா இருக்கு, மூச்சியை பார்த்து நேர கண்ணுக்கு கண்ணு நேர பார்த்து பேசுறான். சொன்ன வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லல, இல்ல முன்னும் முன்னும் முன்னாடி ஒண்ணு சொல்வா, திருப்பி பின்னாடி ஒண்ணு சொல்வா, திருப்பி சொன்னதை இல்லைன்பா, இல்லாத சொன்னேன்பா, அந்த மாதிரிலாம் இல்லாம நல்லா பேசுறதுனால இவனை ஏத்துக்கலாம்னு ஹனுமான் சொல்ற. இந்த சொல்லச்ச ராமன் துக்கப்படுற. 5 நிமிஷத்துல முடிச்சுடுறேன். 5 நிமிஷம் எடுத்துக்கலாம் இல்லையா? அப்போ ராமன் துக்கப்படுற. அப்ப ராமன் சொல்ற, மொத்த சரணாகதி பண்றதுக்குன்னு வந்திருக்கான், நீங்க இவ்வளவு கட்டப்படுத்தி ஏத்துக்கலாம் ஏத்துக்க கூடாதுன்னு இப்படி நீங்க சொல்றீல அப்படின்னு ஒரு கதை சொல்றாங்க. ஒரு புறா என்ன பண்ணித்தான், காட்டுல புறா பறந்துட்டு இருந்தது, ஒரு பெண் புறா. ஒரு வேடன் போய் அந்த பெண் புறாவை அடிச்சுட்டான். அந்த பெண் புறாவை ஒரு கூடு அந்த புறா கூட்டுல வச்சு எடுத்துட்டு வரான். திடீர்னு மழை வந்துருச்சு காட்டுல.
மரத்துல இருக்கோம். நமக்கு வந்தவன் இவன் நம்மளோட விருந்தினன். அதனால நீ அவனுக்கு என்ன வேணுமோ அதை நீ செய்யணுமே தவிர நீ என்ன பார்த்து அழாத அப்படின்னு அந்த பெண்புறா சொல்றது. உடனே மழை பெஞ்ச உடனே குளிர் தாங்கலையாம், நடுங்குறான். கையில கூட வச்சுருக்கான், நடுங்குறான். அப்போ அந்த பெண்புறா சொல்றதான், அவன் குளிர்ல நடுங்குறான், நமக்கு விருந்தினன், நம்ம இடத்துக்கு வந்துட்டான், புகலிடமா வந்துட்டான். இந்த மரத்து சுள்ளிலாம் இருக்கு, அதெல்லாம் போட்டு கொஞ்சம் தீப்பத்தி மெய், அவன் குளிர் காயட்டும் அப்படிங்கிறது. உடனே இந்த ஆண்புறா என்ன பண்ணித்தான், இந்த மரத்துல இருக்க சுள்ளிலாம் எடுத்து பத்த வச்சு இவனுக்கு குளிர் காயத்துக்கு வச்சிருக்கு. குளிர் காய்ச்ச உடனே இவனுக்கு பசி வந்துட்டான். நல்ல பசி, காத்தாலே அப்படியே காட்டுல திரும்பிட்டு இருந்தான். மழை வந்துடுச்சு, பல நாள் மழைனால மரத்தடியில் நிற்கிறான். பசி வந்துடுச்சு, பசிகள் துடிக்கிறான். அப்போ இந்த பெண்புறா சொல்லித்தான், இந்த மாதிரி இந்த இடத்துல எதுக்கு வந்திருக்கோம், இந்த தேக சம்பந்தத்தினால தானே நம்ம வந்திருக்கோம், இந்த தேகத்துக்குனால நமக்கு இந்த கர்மா. நான் இந்த நெற்கையை நான் அடிச்சுட்டான், இந்த வேடன் எதனால் அடிச்சான், என்னோட கர்மா, முன்ஜென்ம கர்மானால நான் அடிபட்டுட்டு இங்க இருக்கேன். கர்மா தான் காரணம் இருக்கு. அதனால பசியில இருக்கான், நீ நெருப்பு போட்டிருக்க, நீ உன்னையே அதில் போட்டு நீ உணவா கொடு அவனுக்கு அப்படின்னு தான். உடனே இந்த ஆண்புறா அப்படியே அந்த நெருப்புல கொடுத்துடு, அவனுக்கு தன்னோட இறையை கொடுத்துதான். அது சொல்ற ராம சொல்ற, ஒரு புறாக்கு இருக்கக்கூடிய அறிவு எனக்கு இல்லையே, தன்னோட இடத்துக்கு வரைச்சே அந்த புறாக்கு சரணாகதி சாஸ்திரம் தெரியுமா, இல்ல தங்கிட்ட அடைக்கலம் வந்துட்டா நாம காப்பாற்றணும் அந்த புறாக்கு தெரியுமா? அந்த புறாக்கு அது தெரியாது. தங்கிட்ட வந்தவனுக்கு அத்தனை சோடச உபச்சாரம் பண்ணி அத்தனை சிசுஷை பண்ணி கடைசியில் அந்த புறா என்ன சொல்லிட்டு, நம்ம கட்டப்படுறது கர்மவசத்தினால கட்டப்படுறோம், எதனால் எந்த தேகத்தை எடுத்து கட்டப்படுறோமோ அந்த தேகத்தை அவனுக்கு ஆகாரமா கொடுன்னு சொன்ன அந்த புறாக்கு இருக்கிற அறிவு நமக்கு இல்லையே. அப்போ தன் மனைவியை கொன்ற அந்த வேடனுக்கு தன்னையே கொடுத்த புறா, அப்ப அந்த புறாவோட நான் உயர்வா இல்லையே. ஏன் இப்போ அந்த புறா பண்ணின காரியத்தை நாம் பண்ணணும் அப்படின்னா எதிவா ராவண ஸ்வயம், அந்த ராவணன் வரணும். என் மனைவியை அபகரிச்ச அந்த ராவணன் வந்து அவனை நான் ஏத்துட்டாதான் இந்த புறா பண்ண இப்பேற்பட்ட பெரிய காரியத்தை நான் பண்ணேன்னு இருக்கோம். நான் இவ்வளவு சக்கரவர்த்தி திருமகனா இருக்கு, இவ்வளவு படிச்சு என்ன பிரயோஜனம், சாமானிய ஒரு புறா பண்ணினதை என்னால பண்ண முடியலையே. அப்போ நான் இப்ப அதை பண்ணினா லோகத்துல என்ன சொல்லுவா, இன்னைக்கு ராமர் பண்ணிருக்காரு, ராமருக்கு முன்னாடி இந்த புறா பண்ணிடுதேன்னு சொல்லுவாரே. அதை போல சரணாகதி பண்ணின அதை எனக்கு பண்ண தெரியலையேன்னு சொல்லிட்டு அப்போ ஒரு கதை சொல்ற. ஒரு காட்டுல ஒரு வேடனை புலி துரத்திட்டு வருது. அந்த வேடன் வேகமா ஓடி ஒரு மரத்தடியில ஏறி உட்கார்ந்துடுறான். அந்த மரத்துல ஏறி உட்கார்ச்சா ஒரு குரங்கு உட்கார்ந்துட்டு இருக்கு. இந்த புலி சொல்லித்தான் குரங்கு கிட்டக்க, அண்ணே நம்மெல்லாம் ஒரே ஜாதி ஒரே இனம், இவன் மனுஷ ஜாதி, இவனுக்கு நீ தள்ளு, நம்ம பார்த்துக்கலாம், இவனை நீ காப்பாதாத, நீ கீழே தள்ளி விடு அப்படின்னு இந்த புலி அந்த குரங்கு கிட்ட சொல்லித்தான். அப்ப குரங்கு சொல்லித்தான், அவன் வேற இருக்கட்டும் நாம வேற இருக்கட்டும், ஆனாலும் நான் இருக்கக்கூடிய இந்த மரத்துக்கு அபயம்ட்டு வந்துட்டான், அடைக்கலமும் வந்துட்டான், என்கிட்ட அடைக்கலமும் வந்தவன நான் விட்டு விட மாட்டேன், நான் அவனை காப்பாற்றியே திரும்பேன்னு சொல்லிட்டு புலி கீழே நகரவே நீ அங்கே உட்காந்துதான். இவனும் தொங்கிட்டு இருக்கான், அப்படியே பயமா இருக்கான் அந்தவனுக்கு. கொஞ்ச நாள் ஆச்சு, சாயங்காலம் ஆச்சு, இருட்டி வச்சு குரங்கு தூங்கி எடுத்து, குரங்குல சாயங்காலத்துக்கு மேலே தூங்கிடும். அப்போ இவன் உட்காந்துட்டு இருக்கான். அப்ப அந்த புலி அவன்கிட்ட சொல்லித்தான், போயிட்டு போறது குரங்கு தூங்குறது இல்லையோ, குரங்க கீழே தள்ளு, எனக்கு ரொம்ப பசிக்கிறது அப்படின்னு தான். இவன் என்ன பண்ணாலும் குரங்க தள்ளிட்டான். ஆனா அதோட சுபாவம் தாவி போய் ஒரு மரத்துல பிடிச்சுக்கோ, அது போய் ஒரு மரத்துல பிடிச்சுதான். அப்போ புலி சொல்லித்தான், அவனை தள்ளி விடுன்னு சொல்ல நீ தள்ளி விட மாட்டேன், என்கிட்ட வந்துட்டோம் நான் அபயம் கொடுக்கணும்னு சொன்னியே, அதே அவன் பண்ணானா, அவனை தள்ளி விடுன்னு தள்ளி விட்டானே, இப்பவாத நீ தெரிஞ்சுக்கோ அவனை தள்ளி விடுன்னு தான். அவன் என்ன பண்ணாலும் சரி, நான் என்னோட தர்மத்திலே நான் மீற மாட்டேன், என் தர்மம் எனக்கு, என்னோட சரணாகதி, என்கிட்ட அபயம் வந்துட்டான், எனக்கும் வந்தவனை நான் காப்பாத்துவேன் அப்படின்னு தான். அந்த கதையை ராமர் சொல்றாரு வால்மீகி ராமாயணத்துல சொல்லிட்டு, அவ பண்ணதோட நான் ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொல்றான். இந்த கட்டத்தை தான் சுவாமி ராமானுஜர் அங்க சிஷ்யர்கிட்ட சொல்லச்சே, அப்போ அடைக்கலம் வந்தா இத்தனை சர்ச்சையா, உடனே ஏத்துட்டோம், அடைக்கலம் கொடுத்தோம் இல்லாம இத்தனை பேர் இப்படி சர்ச்சை பண்ணிட்டு இருக்காளே, எல்லாத்தையும் விட்டு வந்தவனுக்கே இந்த நிலைமை அப்படின்னா நான் எதையுமே விட்டு படல, எனக்கு இப்ப ராமன் பேர் கிடைக்குமா, அவனை திருவடி அடைய முடியுமான்னு அழறார், கதறார். அப்ப சொல்ற
இதைதான் அடியே இன்னைக்கு சுருக்கமாக, ஏன்னா இதை 1 மணி நேரத்துல விண்ணப்பிக்க முடியாது, இருந்தாலும் கொடுத்த நேரத்துல ஓரளவுக்கு சுருக்கமாக அடியே விண்ணப்பித்து பயிலராகிலும் காங்கலராகிலும் செயல்படுறாங்க படிக்கொள்ள வேண்டுமாய் பிரார்த்திக்கிறேன். நமஸ்காரம். ரொம்ப அருமையான ஒரு உபன்யாசம். சுருக்கமாக சொன்னாலும் ரொம்ப ஃப்ளோ வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு பேப்பரை கூட பார்க்காத எனக்கு சொல்கிறது வந்து பெரிய அனுபவம். இன்னைக்கு ராமானுஜர் ஜெயந்தி 3 நாளாக கொண்டாடுறோம். அதேமாதிரி சங்கர ஜெயந்தியும் நாளைக்கு இருந்தால் இப்படி சேர்த்து கொண்டாடுறோம். பாக்கி போன வருஷத்துலேயே இங்கே செரின் பிரிக்கம் நடந்துருக்கு. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் வந்து அதை ஸ்பான்சர் பண்ணி நடத்திட்டு இருக்கா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, 71வது பீடாவது படி சங்கர மடத்துக்கு இன்னைக்கு அக்ஷய திருத்தியை இன்னைக்கு நியமனாயிருக்க. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. Now I call